السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். இறைவனுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் கடாட்சம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அன்பர்களே, புனிதமான சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் எல்லா விதமான ஹைறுகளையும் நலன்களையும் பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்படக்கூடிய உயர்ந்த சுவர்க்கத்தையும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தருள்வானாக. ஆரோக்கியத்தோடு இந்த நோன்பை நோற்று நல்லடியார்களாக முத்தகீன்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. சிறப்பான இந்த மாதத்தில் எந்த குறையும் இல்லாமல், உடலில் எந்த இடையூறும் ஏற்படாமல், நோய் நொடிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு தங்கடங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து சிறப்பாக இந்த மாதத்தில் நோன்பு இருப்பதற்கும், இந்த மாதம் மட்டுமல்ல பல ஆண்டுகள் நோன்பு இருப்பதற்கும் அல்லாஹ் அருளையும் தௌஃபீக்கையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமான பெரியோர்களே, நாம் வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோமோ அதை நினைத்து பார்த்து நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள், இஹ்சான் செய்ய வேண்டும். உபகாரங்களோடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல முடியாத அளவிற்கு அருட்கொடைகளை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறான். அதை எண்ணி பார்த்து நாம் மற்றவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் உதவி செய்திட வேண்டும். இந்த ரமலான் மாதம் அதை நமக்கு ஊக்குவிக்கிறது. அந்த நல்ல செயல்களை, நல்ல அமல்களை, உபகாரங்களை இந்த மாதம் நமக்கு போதிக்கிறது. ஒருத்தருக்கு நோன்பு திறக்க உணவு கொடுத்தால், குறைந்தளவு ஒரு பேரித்தமளவாது கொடுத்து நோன்பு திறக்க வைத்தால் எந்த குறையும் இல்லாமல் ஒருத்தர் நோன்பு வைத்ததனுடைய கூலி அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பிருந்தவருக்கு எந்த கூலி கிடைக்குமோ, எந்த சவாபு கிடைக்குமோ, அந்த ஒரு நன்மை இவர் கொடுக்கப்படுது என்று சொன்னால் எந்த அளவிற்கு சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்க என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களில் செய்வது போல உபகாரங்களை, நல்ல செயல்களை எல்லா மாதங்களிலும் நாம் செய்ய வேண்டும். எல்லா காலங்களிலும் அந்த பண்புகள் நம்முடைய உள்ளங்களில் வந்துவிட வேண்டும். இதைத்தான் மார்க்கம் போதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோல நல்ல செய்திகளை போதிக்கத்தான் இந்த உலகத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து எவ்வளவோ அஹ்காமுகளை, சட்டதிட்டங்களை, கோட்பாடுகளை, ஷரியத்துடைய விஷயங்களை, மனிதருக்கு தேவையான எவ்வளோ செய்திகளை சொல்லித்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் சொல்லதான் நான் வந்தேன் என்று மட்டிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினுடைய, அந்த அரபி வார்த்தையினுடைய நோக்கத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆணித்தரமாகவும்
அவர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பதையும் நாம் அந்த வார்த்தையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அரபி தெரிந்தவர்களுக்கு புரியும், இலக்கணம் படித்தவர்களுக்கு புரியும். எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த நல்ல பண்புகள் இந்த ரமலான் மாதத்தில் செய்வதனால் ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடிகிறது, பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த மாதம் மட்டுமல்ல, இதே பழக்க வழக்கங்கள் எல்லா மாதங்களில் இருக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்குமாக நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி கேட்டார்கள். சஹாபாக்களே, தோழர்களே, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், நோன்பல்லாத வேற காலத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு யார் உபரியான நஃபிலான நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். குழுமிருந்த சஹாபாக்கள் அனைவரும் அமைதி காத்திருந்த போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எந்திரித்து நான் என்றார்கள். நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன் என்றார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்னைக்கு யார் ஒரு தன்னுடைய சகோதரருடைய ஜனாசாவுக்கு சென்று வந்திருக்கிறார், தன்னுடைய சகோதரருடைய கஃபன் தஃபனிலே அடக்கம் செய்வ வரைக்கும் அவருடைய தொழுகையிலே அவரை அடக்கம் செய்வதற்காக உண்டான காரியங்களில் யார் சென்று வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று பதில் கூறினார். மூன்றாவதாக ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைக்கு யார் உங்களில் யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஃபக்கீருக்கு உணவளித்தது யார் என்று கேட்டபோதும் அமைதி காத்திருந்த அந்த சபையில் மீண்டும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுந்து நான் என்றார்கள். நான்காவதாக ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், உங்களில் இன்றைக்கு யார் நோயாளியை நோய் விசாரித்தவர் யார் இருக்கிறார் என்ற போதும் அன்புமிக்க பெரியவர்களே அதே சத்தம் மீண்டும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எழுந்து நான் என்றார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல உபகாரங்கள், நல்ல செயல்கள், அங்கிருந்து ஒரு மனிதரிடத்திலிருந்து இவ்வளவு காரியமும் ஒரே நாளில் நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறார்கள். இவ்வளவு காரியமும் 4 விஷயங்களை கேட்டுவிட்டு இவைகளெல்லாம் ஒரு மனிதரிடத்தில் ஒன்று கூடி இருக்குமானால் இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தி, இந்த ஹதீஸை தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான பெரியோர்களே, நன்கு சிந்திக்க வேண்டும், ஒரு கணம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் இதுபோல செய்திகளை, இதுபோல ஹதீஸுகளை ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை சார்ந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். சாதாரண விஷயங்கள் தான், சாதாரண காரியங்கள் தான், இலகுவாக செய்ய முடிந்த விஷயங்கள் தான். ஆனால் உயர்வான ஒரு படித்தரத்தை அடைய முடிகிறது, உயர்வான ஒரு அந்தஸ்தை அடைய முடிகிறது. சாதாரண விஷயங்களை செய்வதன் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கின் மூலமாக உயர்வான சொர்க்கத்தை அடைய முடிகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் பொய்யாக போவதில்லை, அவர்களுடைய வாக்கு பொய்யாக போகுவதில்லை. எதையெல்லாம் அவர்கள் சொல்வார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான். எனவே அன்புமிக்க பெரியோர்களே, இதுபோல விஷயங்கள், நல்ல காரியங்கள், இது நன்மை கிடைப்பது மட்டுமல்ல, சொர்க்கம் கிடைக்க மட்டுமல்ல, இது எல்லாம் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்த சதகா, தர்மம் என்றும் சொன்னார்கள். இன்றைக்கு பொருளாதாரம் உள்ளவர்கள், செல்வ செழிப்போடு வாழக்கூடியவர்கள், பணங்காசுகள் செல்வமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய தான தர்மங்கள் செய்ய முடியும். இல்லாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு உங்களுடைய மனைவி பிள்ளைகளை சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு சந்திப்பதும் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்த சதக்கா என்று சொன்னார்கள்.
தூக்க முடியாத ஒரு சுமையை ஒருத்தர் தூக்கி செல்கிறார், அவருக்கு சென்று ஒரு இஹ்சான் செய்தால், அவருக்கு ஒரு உதவி செய்தால், அந்த சகோதரருக்கு நண்பருக்கு கொடுத்த தர்மம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வருகிறார், வழி தவறி வருகிறார், பொருளாதாரம் இல்லாமல் தயங்கி நிற்கிறார், அவருக்கு தேவையான உதவிகளை செய்தால் வழிப்போக்கருக்கு நீங்கள் கொடுத்த அது சதக்கா என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழியிலே கிடக்கக்கூடிய முறுக்களை கருக்களை எடுத்து ஓரமாக போட்டால் அது நீங்கள் மற்ற சகோதரர்களுக்கு கொடுத்த தர்மம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களிலே இந்த பிரபல்யமான செய்திகளை அனைத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அன்புமிக்கவர்களே, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். இவைகளெல்லாம் உயர்வான தரஜாவை அந்தஸ்தை பெறக்கூடிய செய்திகள். ரமலான் மாதத்தில் இவைகளெல்லாம் நடந்தால் ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை நாம் அடைய முடிகிறது. அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதுபோல உபகாரங்கள் செய்யக்கூடியவர்களாக, நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் இந்த ரமலான் மாதம் அதற்கு நமக்கு பயிற்சியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு வாய்ப்பை, அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த அருளை, தௌஃபீகை, கிருபையை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. எல்லா காலங்களிலும், ரமலான் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் அதுபோல உள்ள பண்புகளோடு, குணங்களோடு, அதுபோல உண்டான பழக்க வழக்கங்களோடு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் கழிக்க செய்வானாக. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களோடு நம்முடைய வாழ்க்கை கழிந்தால் இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி, மறு உலகத்திலும் நமக்கு வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒருத்தர் ஒரு மரக்கிளையை பிடித்தமாறு இருப்பார் என்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் ஏன் அப்படி ஒரு மரக்கிளையை பிடித்தவாறு இருக்க வேண்டும் என்று கேட்டபொழுது, ஒரு நாள் ஒரு வீதியில், ஒரு தெருவில் செடி கொடிகள் பறந்து கடந்தது, பார்த்துவிட்டு எல்லோரும் சென்று கொண்டே இருந்தார்கள். இவர் மட்டும் அவைகளை எடுத்து ஓரமாக போட்டு அடுத்தவர்களுக்காக அந்த உதவியை செய்தார். எனவே அவர் சொர்க்கத்தில் மரக்கிளையை பிடித்தவாறு அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, இது மாதிரி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். பல பண்புகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். சுருங்க சொன்னால் நம்ம இடத்தில் இதுபோல நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வந்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையாகவும் அவர்களுடைய உபதேசமாகவும் இதுவாகவே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்ல தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.